தொன்போஸ்கோ மீடியா நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஜபங்களும். இன்றைய தினத்திலே இறை அழைத்தலை பற்றி சிந்திப்போம். இறை அழைத்தல் என்றால் என்ன? நான் வாசித்த ஒரு அழகான கூற்று இவ்வாறு எடுத்துரைக்கின்றது. எங்கே எவரொருவர் இறைவனை நோக்கி அழுகுரல் எழுப்புகிறாரோ அந்த அழுகுரலுக்கு இறைவன் தரும் பதில் இறை அழைத்தல். அதற்கு நல்ல ஒரு உதாரணம், எகிப்து நாட்டிலே இஸ்ரேல் மக்கள் 400 ஆண்டுகளுக்கு மேலாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது அவர்கள் எழுப்பிய அழுகுரலுக்கு இறைவன் அளித்த பதில் மோயிசன் என்னும் இறை அழைத்தல். பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்ரேல் மக்கள் தாங்கள் துன்பப்பட்ட பொழுது, இன்னலுற்ற பொழுது அவர்கள் இறைவனை நோக்கி வேண்டுதல் எழுப்பிக்கொண்டே இருப்பார்கள். அவருடைய வேண்டுதலுக்கு செவிசாய்க்கின்ற இறைவன் அந்தந்த காலகட்டத்திற்கேற்ப நீதி தலைவர்களையும் அரசர்களையும் இறைவாக்கினர்களையும் அனுப்பி கொண்டே இருந்தார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமகாலத்திலும் மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் வழி தவறி எங்கு செல்வது என்று தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நெறிப்படுத்துவதற்கு இறைவன் இன்றும் இறை அழைத்தலை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இந்த சூழலிலே தொன்போஸ்கோவினுடைய இறை அழைத்தலை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது அதனுடைய முக்கியத்துவத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். தொன்போஸ்கோவினுடைய 9வது வயதிலே அவர் ஒரு கனவு காண்கின்றார். அந்த கனவை குறித்து இந்த மாதத்திலே உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த கனவை தன் வீட்டில் உள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்ள சென்ற பொழுது அவருடைய சகோதரர் ஜோசப், நீ ஒருவேளை ஆடு மேய்க்கக்கூடியவனாக மாறுவாய் என்று சொல்கின்றார். மூத்த சகோதரர், நீ கொள்ளை கூட்டத்தின் தலைவனாகுவா என்று சொல்கின்றார். அவருடைய பாட்டி, கனவெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறாதப்பா என்று சொல்லுகின்றார். ஆனால் அவருடைய தாய் அம்மா மார்கரெட், நீ ஒரு குருவாகுவாய் என்று அவருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கின்றார். தொன்போஸ்கோவிற்கு 9வது வந்த கனவு 6 முறை அவருடைய வாழ்விலே வருகின்றது. எப்பேற்பட்ட இளைஞர்களுக்கு அவர் பணி செய்ய வேண்டும் என்பதை அந்த கனவு அவருக்கு தெளிவுபடுத்தி கொண்டே இருந்தது. 34 வருடங்களுக்கு பிறகு 1858ஆம் ஆண்டு திருத்தந்தையை பார்க்கும் பொழுது இந்த கனவை சொல்கின்றார். உடனடியாக திருத்தந்தை அந்த கனவை எழுதி வைக்க சொல்கின்றார். இது உன்னுடைய சலைசீர்களை வழிநடத்துவதற்கு இந்த கனவு பெரிய அளவிலே உதவி செய்யும் என்று திருத்தந்தை அவருக்கு அறிவுறுத்துகின்றார். தொன்போஸ்கோ தன்னுடைய சலைசீர்களுக்கும் தான் சந்திக்கின்ற மக்களுக்கும் அடிக்கடி சொல்வது, ஒரு குடும்பத்திலிருந்து இறை அழைத்தல் உருவாகிறது என்றால் அந்த குடும்பம் 7 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நீங்கள் உங்கள் இல்லங்களிலிருந்து இறை அழைத்தலை ஊக்குவியுங்கள். தொன்போஸ்கோ அடிக்கடி இன்னொரு கூற்றை கூறுவார், ஒரு நற்செயல் ஆற்ற விரும்புகிறீர்களா? இளைஞர்களை நல்வழிப்படுத்துங்கள். ஒரு புண்ணிய செயல் ஆற்ற விரும்புகிறீர்களா? இளைஞர்களை நல்வழிப்படுத்துங்கள். ஒரு புனித செயல் ஆற்ற விரும்புகிறீர்களா? இளைஞர்களை நல்வழிப்படுத்துங்கள். நீங்கள் ஆற்றக்கூடிய நற்செயல்களுக்கெல்லாம், புண்ணிய செயல்களுக்கெல்லாம், புனித செயல்களுக்கெல்லாம் தலையானது இளைஞர்களை நல்வழிப்படுத்துதலே. ஒவ்வொரு இளைஞனும் நல்வழிப்படுத்தும் பொழுது இம்மன்னகத்திலே இறையாட்சி மலர்கின்றது. நம் இல்லங்களிலே நாம் சந்திக்கின்ற தளங்களிலே இருக்கக்கூடிய இளையோர்களை நல்வழிப்படுத்துவோம். இறையாட்சியை இம்மண்ணுலகில் நிறுவுவோம். இறைவனுக்கு நன்றி.